Taste the Daily. கடலூர் மாவட்டம் துணிசிரமேடு ஊராட்சிக்குட்பட்ட மண்டபம் கிராமத்தினர் பல ஆண்டு காலமாக இடுகாடு வசதி இல்லாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் இறந்த ஒருவரை சேரும் சகதியுமான பாதையை தாண்டி தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் உள்ள சாலையோரத்தில் மண்டபம் கிராமத்தினர் இடுகாடு வசதியின்றி அடக்கம் செய்தது வீடியோவாக வெளியானது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் தங்கள் கிராமத்துக்கென்று எப்போது இடுகாடு வசதி ஏற்படுத்தி தரும் என மண்டப கிராம மக்கள் வேதனையோடு கேள்வி எழுப்புகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சியில் நடைபெற்ற வார்டு சிறப்பு கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திரா நகரில் நடைபெற்ற இக்கூட்டம் தொடர்பாக பொதுமக்களுக்கு முறையாக தகவல் தெரிவிக்காமல் நகராட்சி ஒப்பந்த ஊழியர்களை வைத்து கூட்டம் நடைபெற்றுள்ளது. தகவல் அறிந்து அங்கு சென்ற பொதுமக்கள் தங்கள் பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளாக குடிநீர், சாலை, தெருவிளக்கு, கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செம்பரம்பாக்கம் அருகே உள்ள கல்குவாரி நிரம்பி கருப்பு நிறமாக மாறியதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மழையால் வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க கால்வாய்கள் மூலம் கல்குவாரியில் மழை நீரை சேகரிக்க ராட்சத கால்வாய்கள் அமைக்கப்பட்டன. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையால் கல்குவாரிக்கு நீர்வரத்து அதிகரித்து முழுவதுமாக நிரம்பி உள்ளது. மழை நீர் வரவேண்டிய கால்வாய்களில் கழிவுநீர் வந்ததால் கல்குவாரி முழுவதுமாக கருப்பு நிறத்தில் காணப்படுகிறது. எனவே கல்குவாரிக்கு வரும் கால்வாய்களை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியின் கிழக்கு பகுதி கரையில் கரை உள்வாங்கி வருவதால் கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஏரியில் பல்வேறு பகுதிகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்கிறோம் என்ற பெயரில் கண் துடைப்பு நாடகம் நடத்தும் அதிகாரிகள் ஏரியின் கரைகளில் கரை உள்வாங்கி வருவதை கண்டு கொள்ளாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏரியின் கரை பாதுகாப்பு இல்லாமல் உள்வாங்கி வருவதால் இதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலமுறை விடிய அரசின் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த பயனும் இல்லை என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே கொட்டப்பட்டுள்ள குப்பை கழிவுகள் நீண்ட நாட்களாக அகற்றப்படாமல் உள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. ஜெய்நகர் மாநகராட்சி பூங்கா முன்பு மலை போல் குவிந்திருக்கும் குப்பைகளை கடந்து ஏராளமான மக்கள் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் அவல நிலை உருவாகியுள்ளது. விடியா மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் சூழல் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் கிராமத்தில் மயானத்தின் சுற்றுச்சுவரை இடித்து உள்ளே குப்பைகள் கொட்டப்படுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குப்பைகளை கொட்டும் பஞ்சாயத்து அலுவலர்களால் பொதுமக்களுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியும் உங்களுடன் முதல்வர் முகாமில் பொதுமக்கள் மனு அளித்தனர். மேலும் அப்பகுதியில் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதையும் விடியா அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காம்பவுண்டை இடித்து பல ஊர் குப்பைகளையும் கொண்டு வந்து அங்கே கொட்டுறாங்க. கேரள கழிவுகளையும் வந்து அங்கே கொட்டுறாங்க. அருகில் வாய்க்கால் இருக்கிறது, சொட்டையாண்டி குளம் இருக்கிறது. இந்த வாய்க்கால் இருந்து தான் புனியமுத்தூர், குறிச்சி குளங்களுக்கு நீர் வழி போகுது. இப்போ இங்கே இருக்கிற இந்த குப்பைகள் எல்லாம் கொண்டு போய் அந்த சமாதிகளோட கொட்டி இந்த சமாதியும் ஏற்றி இடித்து வாய்க்காலில் தள்ளிடுறாங்க. சென்னையில் கோயம்பேட்டிலிருந்து வடபழனி வரையிலான 100 அடி சாலையை சூளைமேடு பகுதியுடன் இணைக்கும் சாலை பகுதி குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சாலையில் ஏற்பட்டுள்ள பெரிய பள்ளத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் சூழலும் உள்ளது. மழை பெய்தால் தண்ணீர் தேங்கி நின்று பள்ளம் இருக்கும் இடமே தெரியாது என்பதால் பருவமழை தீவிரமடைவதற்கு முன்பே சாலையை சீரமைக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. விடியா திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் செயலிழந்துள்ளதால் நகரின் பெரும்பாலான சாலைகள் குண்டும் குழியுமாகவே இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.